சிவபதியான பரம கருணாமூர்த்தியான குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துல நாராயண பட்டத்திரி அப்படிங்கிற ஒரு மகானால செய்யப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் நாராயணீயம் அப்படிங்கிறது. குணநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன? இருக்கிற நல்ல குணங்களை எடுத்து சொல்லுவதற்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினமே சொன்ன ஸ்தவ்யன் அப்படின்னு பகவானுக்கு ஒரு பெயர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. ஸ்தவ்யன் ஸ்தவப்பிரியன் அப்படின்னு, ஸ்தோத்திரம் பண்ண தக்கவன் அப்படின்னு. ஸ்தோத்திரம் பண்றதுல மக்களுக்கு விருப்பம் இருக்கும். ஒருத்தரை பத்தி புகழ்ந்து பேசினா யாருமே விரும்புவா. ஏன்னா வேதம் சொல்றது இன்னென்ன பேருக்கு இன்னதுனால சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லும் போது மனுஷ்யாவா ஈடேன்யாக பிதரோ நமஸ்யாக தேவா யஜ்ஞியாக அப்படிங்கிற தேவதைகளுக்கெல்லாம் எதனால பிரியம் சந்தோஷம் வரும் அப்படின்னா யாகம் பண்ணினா வரும். யாகங்களை பண்ண தேவதைகளுக்கு ஒரு பிரீத்தி வரும், சந்தோஷம் வரும். பிதரோ நமஸ்யாக, பிதர்களுக்கு எதுல சந்தோஷம் வரும் அப்படின்னா நாம் நமஸ்காரம் பண்றதுல வரும். திரும்ப திரும்ப அதனால்தான் நமோ பிதரோ ரசாய நமோ பிதர சுஷ்மாய நமோ பிதரோஜி தர்ப்பண தண்ணிக்கு அத்தனை பண்றோம் நமஸ்காரம். எதற்காகன்னா நமஸ்காரம் பண்ணினா பிதர்களுக்கு திருப்தி. அது மாதிரி மனிதர்களுக்கு எதனால சந்தோஷம் வரும் அப்படின்னா ஈடேன்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். புகழ்ந்து பேசுறது. புகழ்ந்து பேசினா அவனுக்கு பிடிக்கலாம். புகழ்ந்து பேசுறதுக்குள்ள தகுதி இருக்கணும். இன்னைக்கு நடக்கிறது முழுக்க தகுதி இல்லாதவனை புகழ்ந்துதான். எங்க தாத்தா சொல்லுவார், அன்னபூர்ணின்னு பேர் வச்சிருப்பா, எச்சகைக்கால காக்கா ஓட்ட மாட்டான். பேர் அன்னபூர்ணின்னு இருக்குங்க. இது மாதிரிதான் இருக்கு எல்லாமே. அந்த பேருக்கும் அவ குணத்துக்கும் அவர்களுடைய செயலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா 1% கூட இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கொண்டாடினா அது பொருந்தரா மாதிரி இருக்கும். ஒரு கால் சில பேருடைய குணங்கள் பொருந்தரா மாதிரி இருந்தாலும் அது நிரந்தரமா இல்லை. இன்னைக்கு நல்லவனா இருக்கான், நாளைக்கு நல்லவனா இருப்பான்னு சொல்ல முடியாது. எப்போதுமே பொருந்தரா மாதிரி உள்ள குணங்கள் மாறாத குணங்களாக யாருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா பகவானுக்கு தான் அமைஞ்சிருக்கு. அந்த பகவானுடைய குணங்களை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சரித்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்கலாம். குணங்களை ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல பிடித்தல் பிடிக்காதது, பிரியம் அப்பிரியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஹிருதயத்துல எதனால வருது அப்படின்னா குணத்தினாலதான் வருது. ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், ஒருத்தரை பிடிக்கலன்னு சொல்றோம். பொருள்கள் எடுத்துட்டாலுமே சில பொருள்கள் நமக்கு பிடிச்சது, நமக்கு பிடிக்கல. எந்த வகையிலன்னா அதனுடைய உபயோகத்தினால. இன்னைக்குதான் உபயோகம் இல்லாத குப்பையும் சேர்க்கறதுக்கு பழக்கம் ஜனங்களுக்கு. 3 ஹோலுக்கு பதிலாக 4 ஹோலோட ஒரு தேங்காய் மூடி கிடைச்சதுன்னா உடனே வாங்கி வச்சுருவோம் வீட்டில். அதனால என்ன பண்ணி வச்சுக்கணும் தெரியாது. கொஞ்சமாவது மூளை வேண்டாம்னா அது லட்சம் ரூபா கொண்டு பேர் வாங்குவோம். அதை 3 ஹோலுக்கு பதிலாக 4 ஹோல் இருந்தா என்ன, 5 ஹோல் இருந்தா என்ன, உனக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் இந்த கேள்வி. இது ஒரு மீத்தர ஒரு பெருமை. இதை பரமாச்சாரியா ரொம்ப கண்டிக்கிறான். தெய்வத்தின் குரல், நீ சேக்கரையே இத்தனையும் இறக்கியாகும் பின்னாடி. என்னத்த சேக்கரையும் இந்த எலியும் அந்த எலியோட பொந்த பார்த்தவாளுக்கு நான் சொல்றது தெரியும். அது எங்க வசிக்குமோ அந்த இடத்த பார்த்தவாளுக்கு தெரியும். நம்ம எலிய வெளியில வச்சு கொள்றோமே தவிர கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவோம், மண்ணு தானே இருக்கும், அதை உடைச்சு அந்த பொந்தையே இடிப்பான்.
அதுக்குள்ள பார்த்தோம்னா நம்ம மாத்திரம் என்ன இருக்கோ அத்தனையும் கொண்டு வச்சிருப்போம். பிளாஸ்டிக் பக்தி, ஒயர், சணல், நாறு ஒன்றும் மிச்சம் இருக்காது. அதுக்கு உபயோகமா உபயோகம் இல்லையான்னு அதுக்கு தெரியாது. எது கிடைக்கிறதோ அதை எடுத்து கொண்டு கொத்துல வச்சிடும். அது மாதிரி தான் சிரிக்காது. அது மாதிரி தான் நம்ம அமேசான்ல ஆர்டர் போட்டு வைக்கணும். நமக்கு அது உபயோகமா உபயோகம் இல்லையா? காசு சம்பாதிக்கிறது சாமர்த்தியம் இல்லை, அதை கட்டி காட்டுறது தான் சாமர்த்தியம். தேவையில்லாத இருக்கு. தேவைகளையே தேவையா இருந்தாலே தேவைகளை குறைச்சிக்கணுங்கிறது சாஸ்திரம். 4 பேர் சாப்பிட்ற சாப்பாடை ஒருத்தன் சாப்பிட்றதுனால பெருமையே. 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தா பெருமை, அது ஒண்ணு. 2வது, இந்த உலகம் தொட்டு தொட்டு வராது. ஒரு ஜென்ரேஷன்லயே இதை முடிச்சு எடுத்துட்டா அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்னத்தை மிச்சம் வச்சுட்டு போகிறேன்? எல்லாத்தையும் வந்து அழிச்சுட்டு எல்லாம் மிச்ச என்னத்தை வச்சுட்டு போகிறேன்? எத்தனையோ விஷயங்களை பத்தி பேசணும். அதனால தேவைகளை குறைச்சுக்கணும். குணங்கள் அப்படிங்கிறது பிடித்ததுக்கும் பிடிக்காததுக்கும் காரணமா இருக்குன்னு சொன்னேன். தெய்வத்தினுடைய குணங்களை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா கதைகள் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். கதைகளை கேட்கும்போது இவருக்கு இப்படி பகவான் வந்து அனுகிரகம் பண்ணினார், இவருக்கு பகவான் இப்படி கருணையை காண்பிச்சான், கிருபை பண்ணினான் அப்படிங்கிறது அந்த பகவான் நமக்கும் பண்ணுவான், நம்மளையும் காப்பாற்றுவான், நமக்கும் கிருபை பண்ணுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர. நம்பிக்கை வந்தா அந்த குணங்களை கேட்கறது, இந்த குணங்களால என்ன ஆகுதுன்னா ஸ்மரணம் வரும், நினைவு வரும். நமக்கு பிடிச்சதா இருந்ததுன்னா அதை பத்தி நினைச்சுட்டே இருக்கணும். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பிடிச்சது நமக்கு இடைஞ்சல் பண்ணாலும் அதை மறக்க மாட்டோம். இப்ப கொண்டாட்டி, பிள்ளைகள், குடும்பம் இவர்களால நாம் அடையிற சுகம் கூடையா கஷ்டம் கூடையா? எல்லாரையும் எடுத்துக்கோனா, ஆம்பளையா இருந்தா நான் பேசுறேன், அதே ஒரு பொம்பளையா இருந்தாலும் எடுத்துக்கணும். ஆத்துக்காரால அடையிற சுகம் கூடையா கஷ்டம் கூடையா அப்படின்னு எடுத்துட்டா கஷ்டம்தான் கூட. ஆனா அந்த நினைவு நமக்கு ஏன் மாற மாட்டேங்கிறது? எங்க போனாலும் குடும்பத்தை பற்றின நினைவு ஏன் வருதுன்னா அந்த பிரியத்தினால, அன்புனால வருது. இந்த அன்பை பகவான்கிட்ட நாம உண்டாக்குறதுக்கு தான் இந்த கதைகள். இந்த அன்பை பகவான்கிட்ட நாம உண்டாக்கினா பகவானுடைய நினைவு வந்துடும். நமக்கு நினைவு வந்துட்டா நினைவே சொரூபத்தில் இருக்கு. தேயோ ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரிய புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. எத்தனை சாஸ்திரங்களை எத்தனை தடவை பெரட்டி பார்த்தாலும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒண்ணுதான், பகவான நினைக்கணும். பகவான நினைச்சா பகவான ஆயிடணும். எதை நினைக்கிறோமோ அதுவாயிடும். சாஸ்திரம் எதை ஸ்மரிக்கிறோமோ அந்த ஸ்வரூபத்தை நாம் அடைச்சிடுவோம். அதுக்கு நிறைய சாஸ்திரங்கள்ல பிரமாணங்கள் உண்டு. ஸ்மரணை தான் ஸ்வரூபத்துக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது. அந்த நினைவை அன்போட செஞ்சா அதுக்கு பக்தின்னு பேரு. பிரேமபூர்வ மனுத்தியானம் பக்திரித்யவிதீயதே அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். அந்த நினைவையே வெறுப்போட செஞ்சா துவேஷம்னு பேரு. அதையே அன்போட செஞ்சோம் அப்படின்னு சொன்னா பக்தி அப்படின்னு பெயர். அந்த பக்தியை நாம் பகவான்கிட்ட செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்களுடைய ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் ஆலயங்கள், பூஜைகள், பஜனைகள், ஸ்தோத்திரங்கள், கதாகாலக்ஷேபங்கள், பிரவச்சனங்கள், கதை கேட்கறது, சத் சங்கம் எல்லாம் தான். எல்லாம் எதுல வந்து முடியும்னா இப்ப நான் சொன்னதுலதான் முடியும். வழி வேணா பலது இருக்கலாம், சேர்ற இடம் ஒன்றுதான். ஒரு பெரிய ஹார்ட் சிட்டி மாதிரி பெரிய பெரிய ஊருன்னா ஒரு பாதை இருக்காது, பல பாதைகள் வரும், பல விதத்துல வரும். நடந்து வரலாம், கார்ல வரலாம், ரயில்ல வரலாம், பஸ்ல வரலாம், ஃபிளைட்ல வரலாம், கப்பல்ல வரலாம் அப்படின்னு இருந்தா அந்த ஊர் எப்படி பிரசித்தியா இருக்கும்? ஒத்த பாதை, ஒத்த தென்னை மரம் கிடையாது. இந்த சனாதன மதம், வைதீக மதம், ஹிந்து மதம் பல பாதைகள். ஏன் இப்படி பல பாதைகள் அப்படின்னு சொன்னா வரவர்களுடைய விருப்பம், வரவர்களுடைய தகுதி அனுசரிச்சது. சில பேருக்கு கார்ல போறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு நடந்து போறது ரொம்ப பிடிக்கும்,
சில பேருக்கு சைக்கிள்ல போட்டு கூட பேசிட்டு சொன்னார், இந்தியா மட்டும் சைக்கிள் ஒருத்தர் போனார் அப்படின்னு சொல்லுது. அது பிடிக்குவாங்க. சில பேருக்கு ஃப்ளைட்ல வருவா, டைமே கிடையாது. என்ன கூட ஒருத்தர், நான் பொம்பாய்க்கு கடைக்கு போறது போயிட்டு இருக்கேன் ரெகுலரா. ஆரம்ப காலங்கள்லாம் நான் ரயிலில் தான் போவேன். அவள் ஃப்ளைட் கொடுக்குறேன்னு சொன்னாலும், ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்த சமயம் அது. ஒரு உபன்யாசம் இப்பயும் அப்படிதான் இருக்கு. வயசானதுனாலும் நான் குறைச்சு ஆரம்பிச்சுட்டேன். ஆச்சாரங்களும் குறையறதுனாலும் குறைச்சு விட்டுட்டேன். வெளியில வந்தா நம்ம எங்க நம்ம நினைச்ச மாதிரி ஆகார நியமங்களோட உபன்யாசம் பண்ண முடியறதோ அங்கதான் சரியா வரும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி குறைச்சிடணும். நீங்க ஏன் ரயில்ல போறேன்? இதுதான் இருக்காங்க பையன். யாராவது 1.5 நாள் வேஸ்ட் பண்ணுவாளா? 1.5 மணி நேரத்துல பாம்பே போயிடலாமே ஃபிளைட்ல இருப்பாங்க. போய் என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். அடுத்த வேலையை பார்ப்பேன். அப்பா எனக்கு வேலை பார்த்து ரெஸ்ட்டுக்கு தான் நான் ரயில்ல போறேன்னு. நான் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ராத்திரி கதையை முடிச்சுட்டு அதுக்கு மெயில்ல ஏறினா 2 ராத்திரி நான் பாட்டுக்கு புஸ்தகம் பார்ப்பேன், ஓய்வு எடுத்துக்க முடியும்னால இறங்கினோடனே அடுத்த காரியத்தை பார்க்கறதுக்கு சௌகரியமா இருக்கும். அவனுடைய விருப்பம் எதுவுமே. அது மாதிரி தெய்வத்தை வழிபடுவதும் அவரவர்களுடைய விருப்பம். நீ ஒரு தெய்வம், ஒரு வழிபாட்டு முறை, ஒரு அடையாளம், ஒரு புஸ்தகம்னா என்னைக்கோ இந்த மதம் அழிச்சு பெறும். பல தெய்வங்கள், பல வழிபாட்டு முறைகள், பல ஆதார நூல்கள் அப்படின்னு இருக்கிறதுனாலதான் இதை அழிக்க முடியும். இது ஒரு ஆச்சரியத்தை சொல்லட்டுமா? இந்து மதத்தோட ஒரு பெருமையை சொல்லட்டுமா? இந்து மதத்திலேருந்து எல்லாரையும் பிடிச்சி இழுப்பா மற்ற மதத்துக்காரா. உலகத்திலேயே என் மதத்துக்கு வாழ கூடாத ஒரே மதம் இந்து மதம் தான். நாம யாரையாவது நம்ம மதத்துக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்கோம், சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னா, எங்க போனாலும் அவன் இங்கதான் வருவான்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அந்த மதத்துக்கு போய் அங்க கும்பாபிஷேகம் பண்ணி, அங்க கோவிலை கட்டி, அங்க துவஜஸ்தம்பத்தை வச்சு, அங்க முளைப்பாரி எடுத்து, அங்க கும்மி அடிச்சு, அங்க பஜனை பண்ணி, இதையெல்லாம் பண்ண போறான். பேர் தான் வித்தியாசம். நீ அங்க போய் பண்ண போறது என்னன்னா இதைத்தான். ஏதாவது புதுசா பண்ணிதான் சரிங்கணும். அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் ஆனோம்னா இது பொய்யின்னொடனே பழமை வந்துடுவாங்க. அதனால ஹிந்து மதத்தை ஏன் அழிக்க முடியாதுன்னா, நீங்க அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணினா பிடாரியம்மன் செல்லியம்மன்லேருந்து ஆரம்பிச்சு கைலாசநாதர்கள் எத்தனை சுவாமி அழிப்பேன், எத்தனை தெய்வங்கள், எத்தனை வழிபாட்டு முறைகள். ஒரு வழிபாட்டு முறையா, 2 வழிபாட்டு முறையா, எல்லாம் பிரமாணம். அதனாலேயே இந்த உபன்யாசம் பண்றவா மூட நம்பிக்கையை தான் நாம எதிர்க்கணுமே தவிர வழிபாட்டு முறையை கேள்வி பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் கூட ஒருத்தர் தேங்காய் உடைக்கிறது எல்லாம் தப்பு, சதுர்க்காய் உடைக்கிறது என்ன தெரியும்? சம்பிரதாயத்துக்கு, சாஸ்திரத்துக்கு என்ன முக்கியமோ அந்த சம்பிரதாயத்துக்கு முக்கியம். நம்ம பெரியப்பா என்ன முட்டாளா, உன்னோட பெரிய புத்திசாலியா அவளோட நீ பெரிய புத்திசாலியா? அப்படி கிடையாது. முதல்ல செதற்காய் உடைக்கிறதே தேங்காய் உடைக்கிறதுக்கே காரணம். பலி கொடுக்கணும்னு பிள்ளையாருக்கு கேட்க பரமேஸ்வரன் தன் சிரச பலி கொடுக்கறதுக்கு பதிலா 3 கண்ணோட உள்ள தேங்காயை கொடுக்கிறார் தனக்கு சமானமா. அதனாலதான் இன்னி பரியந்தம் பலிக்கு எந்த வட இந்தியாவில் தேங்காய் கிடைக்காத ஊர்ல உள்பட தேங்காயை தான் பலி கொடுக்கிறார். தேங்காய் கிடைக்காத ஊர்ல கூட பத்ரிநாத்ல தேங்காய் உடைப்பான் கொண்டு போய் கஷ்டப்பட்டு. அங்க ஏது பத்ரிநாத்ல ஏது தேங்காய்? சமுத்திர கரையில தான் தென்னை மரம் வளரும், நடுப்புல வளராது. சமுத்திர ஓரம் எங்க இருக்கோ அங்கதான் தென்னை மரம், பாக்கு மரங்கள்லாம் வளரும். ஜேது கொண்டு போய் உடைக்கிறோம். அது மாதிரி உடைக்கிறதே 10 காயா, 8 காயா, 12 காயா, 108 காயா, அவாவா சம்பிரதாயம். நான் 8 காய், அஷ்ட விதமான தாரித்திரங்கள் போறதுக்காக 8 காய் உடைக்கிறேன். அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்காக 8 காய் உடைக்கிறேன். 108 குழக்கட்டை வேண்டிக்கிற மாதிரி 108 காய் உடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். 100 எங்க சொல்லியிருக்கிறேன்? வேதம் சொல்லியிருக்கேன். சதவலு சம்பிரோகா அப்படின்னு ஒரு இடத்துல வேற விஷயத்துக்கு சொல்றது, ஜபத்துக்கே சொல்றது. காயத்ரியை சொல்லும் போது இந்த 12 காயத்ரி, 8 காயத்ரி, 24 காயத்ரின்னு சொல்லல, 100 காயத்ரி தான் ஜபம் பண்ணணும். 100ங்கிறது ஒரு முக்கியமான எண்கள். இதெல்லாம் சம்பிரதாயங்கள், இதெல்லாம் கேள்வி பண்ணக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பணத்தை கொடுத்து நம்ம மதத்துல உள்ளவாளையே விலக்கி வாங்கி நம்ம மதத்து விஷயங்களையே துஷ்பிரச்சாரம் பண்ண சொல்லி அதை கடைபிடிச்சுன்னு வர ஜனங்களை நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி பண்றாங்க.
நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுல உள்ள சின்ன சின்ன தவறுதல்களை திருத்தணும். ஒரு நாளடைவில் பழக்கங்கள் மாறி போகும். இப்ப தேங்காய் உடைக்கிறது சொன்ன பார்த்தீங்களா, தேங்காய் உடைக்கிறதே தலையில உடைக்கிறான், சில வேண்டுதல்கள் அப்படின்னு சொல்லணும். அது கரெக்டா தப்பா? எலுமிச்சம்பழம் மூடியில விளக்கேற்றது கரெக்டா தப்பா அப்படின்னா இதெல்லாம் தப்புன்னு சொல்லணும். தேங்காயை மண்டையில உடைக்கிறது சன்னியாசிகளுக்கு தான், சன்னியாசிகள் துறவிகளுக்கு தான் சித்தியானோடனே மண்டையில தேங்காய் உடைப்பான். ஏன்னா அந்த மூர்தாங்க அந்த சகசிரார் குழந்தை பிறந்தவங்களே பார்த்தேன்னா இந்த இடம் இதுக்கெல்லாம் காரணம் நான் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த இடம் தான் ஓப்பனா இருக்கும். ஓப்பனா அப்பதான் குலகுலன்னு இருக்கும். அதனால வயசான டாக்டர் அந்த காலத்துல இப்படி கையை பிடிச்சி பல்சு பார்த்தா தெரியாது, இப்படி கை வச்சா பல்சு தெரியும். அதனாலதான் இந்த இடம் ஓப்பனா இருக்கணும்னு புரிஞ்சு வச்சுக்கிறது. இந்த வழியா தான் உள்ள போறது, இந்த வழியா தான் பிராணன் வெளியில வரணும். அதுதான் மோட்சம்னு பேரு. சாஸ்திரங்கள் சகசிராரம்னு பேரு. அதை உடைச்சு விடுவான். அது நாளடைவில் பின்னாடி தலையில தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிற பழக்கமா மாறி போயிருக்கு. அது சன்னியாசிகளுக்கு பண்ணது சாமானியமாகவும் பண்றான். எலுமிச்சம்பழம்ங்கிறது பலி கொடுக்கறதுக்குள்ளது. எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் பலி கொடுக்கறதுக்குள்ளது. அதை நாம விளக்கு ஏற்றணும்னு எங்கேயும் கிடையாது. விளக்கு மாவிளக்குல ஏற்றுவான். மாவுக்கு மாவால பிசைஞ்ச அந்த உருண்டைக்கு பிண்டம்னு பேரு, இந்த உடம்புக்கு பிண்டம்னு பேரு. இந்த ரெண்டும் ஒண்ணுங்கிறதுக்காக இந்த உடம்ப உறுப்பு போடுறோம்னு நம்ம உருவங்கள் போடுறோம்னு உறுதி இல்லை. அது மாதிரி வைத்தீஸ்வரர் கோவில்ல மாவு விளக்கு ஏற்றுறதுங்கிறது நீ நமக்கு வழக்கமே சம்பிரதாயத்துல. இது மாதிரி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி கரெக்ட் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கே தவிர இதை பத்தி சம்பிரதாயத்தை நாம் துஷ்பிரச்சாரம் பண்ணக்கூடாது. சாஸ்திரங்கள்ல நிறைய விஷயங்கள் எடுத்து பேசிட்டு போயிருக்கார்கள். அதுல இந்த குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துல பாகவதத்துல உள்ள சரித்திரங்களை அனுசரிச்சு நாராயண பட்டத்திரியால செய்யப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரமாக இந்த நாராயணியும் அமையர். நிர்குணமான நிர்விகாரமான நிராமமான ஒரு வஸ்து. அதுக்கு பெயர் கிடையாது, உருவம் கிடையாது, குணம் கிடையாது, விகாரம் கிடையாது. இது மாதிரியான ஒரு பரம்பொருள் சாஸ்திரங்களால இதுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியாததான பரமாத்மா குருவாயூர்ல பிரகாசிக்கிறான் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யா நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனரு புருஷார்த்தாத்மகம் திவ்ய தத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாதி குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானா. இது ஜனங்களுடைய ஒரு பாக்கியம். ஏன்னா இந்த பரபிரம்மம் எப்படி இருக்குன்னா கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால நுகர முடியாது, வாக்கால ருச்சிக்க முடியாது, தோளால ஸ்பரிசிக்க முடியாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. உன்னோட இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டதா. அதெல்லாம் எனக்கு சொன்னேன். கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொன்னா பார்த்தேன்னு சொல்றாரு. பொதுவா பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னா நான் தெய்வத்தை நேர பார்த்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சொல்ல வாயால சொன்னான்னா நிஜமாவே அவ ஒரிஜினல் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொல்றேன், இதுக்கு ஒரு பாடல்னு சொல்றேன். கோபாலகிருஷ்ண பாரதியோர் கோபாலகிருஷ்ண பாரதியார் இல்லை, கோபாலகிருஷ்ண பாரதி தமிழ் கீர்த்தனைகள் பண்ணவர். கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ. அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ. ஏழை அல்லவோ இன்னும் சொல்லவோ நேரமாகுதல்லவோ எந்தனையே மெத்த கடினம் உமதடிமையே மெத்த கடினம்
இது வந்தனார் படத்துல வந்த பாடலா இருந்தாலும் இதை எழுதியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். கோபாலகிருஷ்ண பாரதியின் ஆனந்தாண்டவபுரத்துல ஆனந்த தாண்டவபுரம்னு பேர் இருக்கு மாயன் பக்கத்துல, அங்க வசிச்சவர். இது யோக சாஸ்திரத்தை சொல்றது. மனாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு. ஒவ்வொரு சரணத்துக்கும் ஒவ்வொரு விஷயம், பெரிய சாஸ்திர விஷயங்கள். அதுல கடைசியில சொல்லும் போது கண்டாரும் கிடையாது, பார்த்தவாடே கிடையாது, பார்த்தா வெண்டாரும் சொன்னதில்லை. இப்ப பார்த்தவா கிடையாது, பார்க்க முடியாதுன்னு சொல்றேன், அப்புறம் பார்த்தான்னு சொல்றேன். அந்த பகவான நாம இந்த கண்ணு கொண்டு பார்க்க முடியாது. இந்த பாஞ்ச பௌத்திகமான பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால உள்ள கண்ணால நாம நினைச்சா பார்க்க முடியாது. அந்த தெய்வமா நினைச்சா நமக்கு தரிசனம் கொடுக்க முடியும். பகவத்கீதையிலேயே ஒரு திருஷ்டாந்தம், விஸ்வரூபத்தை பகவான் காமிக்கிறான் 11வது அத்தியாயத்துல. எப்படி தெரியாது அப்படின்னு ஒன்றும் தெரியல, நான் தேவைதான் உட்கார்ந்து. அப்பதான் பகவான் சொல்றான், உனக்கு நான் விஸ்வரூபத்தை காமிக்கும் போது அதை பார்க்கிற சக்தியை கொடுக்கல, திவ்யம் ததாமி தே சக்ஷு அப்படிங்கிறான் பகவான். உனக்கு அந்த சக்ஷுஸை இப்ப கொடுக்கிறேன் அப்படின்னு உடனே அர்ஜுனன் பார்த்தான் அப்படின்னு. அது மாதிரி பகவான் கிருபை பண்ணினா நாம பார்க்கலாம், பார்க்க முடியும். இதே கோபாலனை பார்த்து, இதே சிவனை பார்த்து, இதே முருகனை பார்த்து அவரோட பேசியிருந்தவாள்லாம் வாழ்ந்த தேசம் இது. உள்ளம் முருகையா முருகா உன்னை காண்கையிலே. இது பிரசித்தியான பாட்டு. இந்த பாட்டு எனக்கு பிச்சம்மான்னு பேரு. திருநெல்வேலி அந்த அம்மாக்கு, அந்த அம்மா வாழ்க்கையில எப்படி முருக தரிசனம் அப்படின்னா முருகனோட பேசுவது. அந்த ரூம்ல போய் பார்த்தா முருகன் இருக்க மாட்டான், கீழே மயில் தோகை செய்ய தெரிஞ்சு கிடைக்கும். மயில் போனா 1-2 தோகை விழும்பதில்ல, அது மாதிரி. இது அந்த அம்மா பார்த்து எழுதினத்த பின்னாடி ஏதோ ஒரு வியாஜத்துல அவர் பாடகருக்கு சேர அவர் டியூன் போட்டார் அப்படின்னு. இந்த வார்த்தைகளை கவனிச்சோம்னா சாட்சாத்காரம்ங்கிறது தெரியும். வெறுமன கவிதையை ஒருத்தன் புனைவதற்கும் நேர பார்த்து பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கும், கற்பனையில பேசுறதுக்கு நேர பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கும். இந்த விஷயம் அப்படி பார்த்தவா சொல்ல மாட்டேன், வெளியில சொல்ல மாட்டேன், நான் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பெரிய லாபம் கிடைச்சு சின்ன லாபத்துல புத்தி போகாது. இப்ப நான் உங்கள்கிட்ட பார்த்தேன்னு சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது, நீங்க என்ன கொண்டாடும், கொண்டாடினா எனக்கு என்ன, எனக்கு மதன்னு எனக்கு புகழ் வரும் அல்லது எனக்கு பணம் வரும். பகவானுடைய தரிசனத்தை காட்டிலும் புகழ் வசத்தியா, பகவானுடைய தரிசனத்தை காட்டிலும் பணம் வசத்தியா அப்படி நினைப்பேன். ஒருத்தர் அந்த ஆனந்தத்தை இருப்பார். பாதாம் அல்வா சாப்பிட்டப்பன் பாயசத்தை கொடுப்பேன், அப்புறம் அது சப்பு சப்புன்னு தான் இருக்கும். பால் பாயசமா இருந்தாலும் கஞ்சி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதை விட வசத்தியான திதிப்பு அவன் சாப்பிட்டதுனால அதுக்கு கீழே உள்ள திதிப்புகள்லாம் எப்படி அவனுக்கு டேஸ்டா இருக்காதோ அது மாதிரி உலகத்திலேயே ஆனந்தமான வஸ்துவான பகவான தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் அதற்கு கீழே உள்ள சுகங்கள்லாம் 5%, 10%, 20% அப்படிதான். அதனால அதை பேச வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நல்ல நாதஸ்வரத்தை கச்சேரியை கேட்டுட்டு கந்திர கச்சேரியை கேட்டா எப்படி இருக்குன்னா பதில் சொல்லுவானா ரசிகனா இருந்தா. நல்ல உபன்யாசத்தை கேட்டுட்டு பம்படிக்கிற உபன்யாசத்தை கேட்டா எப்படி இருக்குன்னு கேட்டா வெய்யரவா ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப ரசிகாலா இருந்தா பேசாம இருந்துருவாங்க, அபிப்பிராயமே சொல்ல மாட்டேன். சில இடங்கள்ல உபன்யாசம் முடிஞ்ச உடனே கொண்டாடுறதுன்னு வழக்கம். 10 நாள் உபன்யாசம் பண்ணினாருன்னா அவர் 2 வாரத்தை கொண்டாடி பேசுறது அப்படி. ஒரு ரொம்ப ரசிகரான சபா செக்ரட்டரி ஒருத்தர் கூட்டு உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணினார். 10 நாள் புகழ் ரொம்ப பிரபலமா இருந்தார் அவர். ஜனங்கள்கிட்ட பொதுவா நம்ம வியூவர்ஸை வச்சிருந்து குவாலிட்டியை நிர்ணயம் பண்ணக்கூடாது.
இந்த யூடியூப் இந்த மாதிரி இதெல்லாம் எத்தனை பேர் பார்க்குறாங்கிறத வச்சுன்னா குவாலிட்டி தீர்மானமே நீங்கள் பண்ணக்கூடாது. அது ஒரு பக்கம். அது குவாலிட்டி வேறு. ஒரு ஷாப்புக்குள்ளே போனால் 150 சோப்பை அடுக்கி வச்சிருப்பான், குங்குமப்பும் 4 டப்பா தான் வச்சிருப்பான் ஓரமாக. இதுக்கு அதுக்கும் தகுதியில் வித்தியாசம் இருக்கும்போது அது சின்னதாக தான் இருக்கும், அளவு குறைச்சலாக தான் இருக்கும். அது மாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டா 10 நாள் ஊர்வம்பு முழுக்க அளந்தாரவன். அன்னைக்கு 10 நிமிஷம் உபன்யாசம் பண்ண மாதிரி ஏதோ சொல்லிட்டு போயிட்டார். ஒரு மெசேஜ் சாஸ்திர ரீதியான விஷயங்களை பேசுறது தப்பே கிடையாது. புராணங்கள்லாம் அப்படிதான் பேசுறது, அதுதான் சொல்ல வருது. நமக்கு கதையோடு சேர்ந்து நமக்கு சாஸ்திரங்களை சொல்றது. அப்ப கடைசி நாள் அன்னைக்கு இந்த சபா செக்ரட்டரிய இவர் எப்படி உபன்யாசம் பண்ணினார்கிறத நீங்க 2 வார்த்தை கொண்டாடணும் அப்படின்னு ஒண்ணு அவருக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா அவர் கதையே சொல்லலை. அதே சமயம் கொண்டாடாமே இருக்க முடியாது. அதனால அபூர்வமா சொன்னார். இந்த கதை நான் இன்னொரு சொல்லலை, என்னையே சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னொரு சொன்னா சண்டை வரும். யார் சொன்னா அதே கதை சொன்னா சண்டை வரும். இப்போ கதை சொல்றாரு தீட்சிதர், இவர் நம்மளுடைய விருப்பத்துக்கு இணங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து மெட்ராஸுக்கு டிராவல் பண்ணி இங்க தங்கி தினம் 2.5 மணி நேரம் கார் ஓட்டின்னு இந்த மேடையில உட்கார்ந்ததுக்கு நாம் என்ன கைமாறு பண்ண முடியும்? ஒரே வார்த்தை, கதை கிட்டையே போகல. கதை எப்படி இருக்குன்னு சொல்லல. இதுக்கே நாம என்ன பதில் பண்ண முடியும்னா இது உண்மைதானே, பொய் கிடையாது. ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்தது உண்மைதான், 2.5 மணி நேரம் கார் ஓட்டுறது உண்மைதான், 2 மணி நேரம் மேடையில உட்கார்ந்ததும் உண்மைதான். இது மாதிரி எல்லாம் கொண்டாடி போயிடக்கூடாது. நல்ல ரசிகனாக வாயில சொல்ல மாட்டேன், பார்த்தவா வாயில பேச மாட்டான். இது சாட்சாத்காரம் பண்றதுனால அந்த பகவானே இந்த குருவாயூர்ல பிரகாசிக்கிறார். அந்த பிரம்மமே பகவானா பிரகாசிக்கிறார். அப்படி சொல்லிட்டு இப்பேற்பட்ட பகவானை புடிச்சுக்கணும். சுத்திர தெய்வங்களை பூஜை பண்ணக்கூடாது. ஆவரண தெய்வங்கள்னு பொதுவா ஒரு கோவில் எடுத்துட்டோம்னா பிராகாரங்கள். இப்ப நம்ம எல்லாம் அங்கங்க நமக்கே இருக்கிறது கடவுள், அதனால சின்னதா கோவில் கட்டு போயிடும். ஆகம சாஸ்திரங்கள்னு ஒரு பெருமாள் கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு வித்தியாசம் உண்டு. பெருமாள் கோவில நாம கும்பாபிஷேகம் பண்றத அந்த வார்த்தை என்ன சொல்றோம்? நாம சம்பிரோக்ஷணம்ங்கிறோம். கும்பாபிஷேகம்ங்கிற வார்த்தையை சொல்றது இல்லை. சிவன் கோவில பண்ணும்போது கும்பாபிஷேகம்ங்கிறோம். பெருமாள் கோவில்லையும் கோபுரத்து மேல அந்த கலசத்துலதான் ஜலம் ஊத்துறோம், கீழே சுவாமி மேலதான் ஊத்துறோம். சிவன் கோவில்லையும் கோபுரத்து மேலதான் ஊத்துறோம், கீழே சுவாமி மேலதான் ஊத்துறோம். அதையே சம்பிரோட்சணம்ங்கிறோம், இதையே கும்பாபிஷேகம். இந்த கும்பம்ங்கிற வார்த்தை குடத்தை குறிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். கும்பம்னா சேர்றதுன்னு அர்த்தம், ஒண்ணு சேர்றது. அதனாலதான் கும்பலா கூடி நின்னான்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கும்பலா கூடி நிற்கிறது. கும்பலான கும்பம் அப்படின்னா சேர்றது. சிவன் கோவில்ல நிறைய தெய்வங்கள் சேரும் ஆவரண தெய்வங்கள்னு. பெருமாள் கோவில்ல பெருமாளை தவிர இன்னொரு தெய்வத்தை வைக்க மாட்டாங்க பிராச்சீன சம்பிரதாயத்துல. இப்ப பெருமாள் கோவிலையும் நவக்கிரகத்தை கொண்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நான் சாஸ்திரத்தை சொல்லிட்டு போறேன். நான் சைவனும் கிடையாது, வைஷ்ணவனும் கிடையாது, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கோங்க. சிவாச்சாரியார் வேற, பட்டாச்சாரியார் வேற. நாமெல்லாம் ஸ்மார்த்தா, நமக்கெல்லாம் எல்லாம் உண்டு, எல்லா வழிபாடும் உண்டு. அதனால அப்படி மனசுல வாங்கிட்டாதான் நாம சொல்றது புரியும். இங்க விபூதி விட்டுருந்துக்கலன்னா அக்னி தான் நமக்கு தெய்வம். அக்னியோட பிரசாதத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். ஆதி காலத்திலிருந்து உள்ளது, அதனால எடுத்துருந்தது. இந்த புராணங்கள் எடுத்து பார்த்தோம்னா எல்லா தெய்வங்கள்னு நாம யாரெல்லாம் சொல்றோமோ அந்த தெய்வங்களால பூஜை பண்ணப்பட்டதுங்கிறது சிவபெருமானுக்கு தான் ஜாஸ்தி. சிவபெருமான் பூஜை பண்ணினார் அப்படிங்கிறது தான் ஜாஸ்தி. நான் மேல சொல்ல போறதெல்லாம் ப்ரூஃபோட உள்ள விஷயம், சண்டைக்கு கிளம்பக்கூடாது, புரியறதுக்காக சொல்றேன். நவக்கிரகங்கள், சப்த ரிஷிகள், பஞ்சபூதங்கள், இதெல்லாம் பிரதான தெய்வங்கள். இதெல்லாம் சிவபெருமான வழிபட்டதுதான் இன்னைக்கு கோவிலா இருக்கு. நவக்கிரக கஷேத்திரம்னு சொல்ல முடியல. சூரிய நாராயணர் கோவில்,
திருநள்ளார் சனி பகவான் கோவில்னா திருநள்ளாறுல என்ன சனி பகவானுக்கா கோவிலுங்க? சனி பகவான் அங்க எங்க இருக்கார்? வாசல்ல கோபுரத்துக்கிட்ட ஒரு இடத்துல நிற்கிறார், செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல நிற்கிறார். உள்ள நிற்கிறது யார் அப்படின்னா தர்பாரண்யேஸ்வரன் பகவான். உள்ள இருக்கிறது பகவான். சூரியநாராயண கோவில்ல பிரதான தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தான். திங்களூர்ல சந்திரனோட கோவில்ல யார் பிரதான தெய்வம்னா சிவபெருமான் தான். இப்படி சொல்லிட்டே போறோம். நீ சொல்ல போனா ரொம்ப பேருக்கு சொல்றேன். இந்த ஆலங்குடி இருக்கிறப்போ அது குருஸ்தலமே கிடையாது. ஒரிஜினலா குருஸ்தலம் வந்து திருச்செந்தூர் தான். இங்க தட்சிணாமூர்த்தி வேற, ப்ரஹஸ்பதி வேற. எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் குருன்னு தட்சிணாமூர்த்தியை நாம சொல்றோம். குரு குரவே சர்வலோகானாம் விடஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமகான்னு பொதுவா சொல்றோமே தவிர அவர் அந்த குருங்கிற காந்தியின் பேர் வச்சதுதான் காந்தியன். அது மாதிரி குருன்னா அவர் வேற இவர் வேற. இவர் தேவதைகளுக்கு குரு ப்ரஹஸ்பதினு பேர். அசுரர்கள் அப்ப சுக்கராச்சாரியர் தான் குரு. அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியன்னு பேர். அவர் வேற, தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேற. அந்த தேவகுருவான ப்ரஹஸ்பதி இருக்கிற கஷேத்திரம் திருச்செந்தூர் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்படி எல்லாத்தையும் சொல்லணும். பெருமாள் கோவில்ல வந்து மகாவிஷ்ணு எடுத்துட்டா 24 அவதாரத்துல 10 அவதாரத்துல 5 அவதாரம் சிவபெருமான பூஜை பண்ண அவதாரம், பகவானே பூஜை பண்ண அவதாரம். அதுல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பிரதானம். அதனால ஆவரண தெய்வங்கள் இதுல டூர்பிட்டி சொல்றேன். உலகத்துல எல்லாரும் கொண்டாடுவாங்க. குடும்பத்துக்காரா ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளைய கேளுக்கும் உங்க அப்பா எப்படின்னு, ஒரு கொண்டாட்டிய கேளுக்கும் உங்க ஆத்துக்கார எப்படின்னு. எல்லாரும் கொண்டாடுறாரு, ரொம்ப நல்லவர், அவரை பத்தி எங்கிட்ட கேள்வி சொல்றேன். பிள்ளைகளுக்கும் எங்க அப்பனை பத்தி என்ன கேள்வி சொல்றேன். ஏன்னா இவாதான கூட இருக்கா ரொம்ப நேரம். மற்ற வாழ்க்கைலாம் சோகம் அமைச்சுட்டாலும் போறாங்க. இவாதான நாள் முழுக்க இருக்கா. இந்த சிவபெருமானுக்கு என்ன பெருமை தெரியுமோ, குழந்தைகளே பூஜை பண்ண. முருகன் பூஜை பண்ணதெல்லாம் தான் முருக கஷேத்திரங்கள். பிள்ளையார் பூஜை பண்ணதெல்லாம் தான் பிள்ளையார் கஷேத்திரங்கள். கணபதீஸ்வரம்னு பேரு. திருச்செங்காட்டாங்குடின்னு சொல்ற முதல்ல நாம அந்த ஊர்ல கணபதீஸ்வரம்னு பேர் அந்த சுவாமிக்கு. ஏன்னா கணபதி கஜமுகாசுரனை கொன்ன இடம் அது. செங்காடு அந்த பிரம்மஹத்தி போறதுக்காக பூஜை பண்ணா. திருச்செந்தூரை எடுத்துப்போமே, திருச்செந்தூரை தரிசனம் பண்ணினவாளுக்கு இப்ப தள்ளி விட்டுறா உள்ள போட விடுறாளா தெரியல. பிராச்சீனமா தரிசனம் பண்ணவாளுக்கு தெரியும். கீழே இறங்கி ஒரு 5 லிங்கம் உண்டு. அது முருகன் பூஜை பண்ணவன் லிங்கம். அது சத்யோஜாதாதி 5 லிங்கங்கள். இது மாதிரி சொல்லிட்டே போலாம். அதை விட வசதி சொல்றேன். மயில் வடிவத்தை எடுத்து அம்பாள் பூஜை பண்ணினதுதான மயிலா கொண்டு இருக்கிறது. கற்பகாம்பா பரமேஸ்வரோட பூஜை பண்ண இடம் தான். அப்ப இந்த தெய்வங்கள் எல்லாம் இப்ப சிவன் கோவில்ல சேர்றதுனால, கும்பலா சேர்றதுனால, இந்த தெய்வங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்றதுனால கும்பாபிஷேகம்னு பேரு. கும்பமேளாங்கிறதும் அதுதான். கும்பமேளாங்கிறதுக்கு அர்த்தமும் அதுதான். பல கிரகங்கள் ஒண்ணு சேர்ற சமயம் அது. அப்படிங்கிறதுக்காக இந்தந்த சமயத்துல அந்த பார்வை இந்தந்த இடத்துல விழுக்கிறதுனால 4 இடத்துல கும்பமேளா பிரிச்சிருக்காங்க. அழகா பிரயாக்ராஜ் கும்பமேளா அப்படிங்கிறது வேற, ஹரித்வார் கும்பமேளா அப்படிங்கிறது வேற, உஜ்ஜைன் கும்பமேளா அப்படிங்கிறது வேற, நாசிக் கும்பமேளாங்கிறது வேற. 4 இடத்துல இருக்கு கும்பமேளா. இதுல பிரயாக்ராஜ் தான் பிரசித்தமா இப்ப நடந்தது. ஹரித்வார்ல கும்பமேளா வரும், உஜ்ஜைன்ல வரும் கும்பமேளா அவந்திகான்னு பேரு. அது மாதிரி நாசிக்ல வரும் கும்பமேளா அப்படிங்கிறது வரும். இந்த 4 இடம் நேர விழுந்தது. கும்பகோணம். இத்தனை தெய்வங்கள் நாம சாஸ்திரங்களை சொல்லி இருக்கிறது. எவனாவது பிசாச பூஜை பண்ணுவோம். உலகத்துல எடுத்து பார்ப்போம், பிசாச பூஜை பண்ற மதங்கள் தான் ஜாஸ்தி. சுத்திர தெய்வங்களை நான் அந்த மதத்துக்கு போனேன், வைத்தியம் பிசாசு பிடிச்சது சரியா போயிடுது, பிசாசுக்கு வைத்தியம் பண்றாங்கனாலும் அவ வந்து இப்ப ஒரு வியாதிக்கு, இப்ப தலைவலிக்கு அலோபதியிலையும் மருந்து சாப்பிட்றோம், ஆயுர்வேதத்திலையும் மருந்து சாப்பிட்றோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் தான் ஹிந்து மதத்துக்கு மற்ற மதம். அலோபதியில சாப்பிட்ற மருந்து உங்களுக்கு தலைவலியை போக்குறதா? போக்குறது. எப்படி போக்குறது? யாராவது இப்படி யோசனை பண்ணிக்கோங்க. தலைவலிக்கு என்ன காரணமோ அந்த அதற்கு சரி பண்ணல,
தலைவலியை உணர்ற அந்த உணர்ச்சியை மந்தப்படுத்தி விடுறது. நம்மளை போதையா பண்ணி விடுறது. அதனாலதான் பெயின் கில்லர்லாம் ஜாஸ்தி எடுத்துக்காதீங்க டாக்டர் சொல்லுவாங்க, பாராசிட்டமால்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அது நம்மள அதுக்கு ஒன்று மயக்கத்தை கொடுத்துடுறது. இதே ஆயுர்வேதமா இருந்தா தலைவலிக்கு என்ன, இந்த இடத்துல ஜலம் சேர்ந்திருக்கா, இந்த இடத்துல ஜலம் சேர்ந்திருக்கா, இதுதான் காரணமான அந்த ஜலத்தை உண்ணியரை பத்த போடுவோம். இது அதுக்கு வித்தியாசம் உண்டு. அது மாதிரி இந்து மதத்துல நாம ஒரு பிராபலத்துக்கு நாம பண்ற பூஜைக்கும் மற்ற மதத்துல பிசாசம் ஓட்டுறதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் எதை வச்சு பிசாசம் ஓட்டுறான்னா, நான் என்ன பிசாசம் பிடிச்சிருக்கோ அதை விட பெரிய பிசாசம் அவன் வச்சுட்டு இருக்கான், அதை வச்சுதான் இதை ஓட்டுறான். சுத்திர தெய்வங்கள்னு பேரு. அந்த சுத்திர தெய்வம் யக்ஷினி நிறைய பூத பிரேத பிசாச ராகினி அப்படின்லாம் சொல்றது. இப்ப நான் அதெல்லாம் சொல்றதுக்காக வந்தேன், நாராயணன் தானே வந்து. அதனால சுத்திர தெய்வ ஸ்புடேயம் அப்படின்னு ஒரே வார்த்தை. அதெல்லாம் பூஜை பண்றதுக்கா சில அது கர்ண யக்ஷினின்னு ஒரு மந்திரம். அதை சித்தி பண்ணிட்டோம், சித்தி பண்றது. அங்கேருந்து நீங்க வர தேவை என் காதுல சொல்லுவோம், இன்னதுக்காக வராது. அங்கேருந்து உட்காந்துப்பா. நீங்க இந்த நான் சொன்னதெல்லாம் நீங்க பார்த்தாதான் புரியும். இந்த டிவி யூடியூப் சேனல் எல்லாம் புள்ள தொலைஞ்சு போயிட்டானா, பிள்ளையோட சண்டையா, மருமக வீட்டை விட்டு வெளியில விரட்டிட்டாளா, இந்த மாதிரி 5-6 ப்ராப்ளம். எல்லாருமே 5-6 ப்ராப்ளம் தானே, இதுக்குள்ளதானே சுற்றி சுற்றி வரும். இதை சொன்ன உடனே ஆமா சாமி அப்படின்னா, இது எப்படி அவருக்கு தெரியும்? நம்மளை பத்தி யாருன்னே தெரியாது, எப்படி இதை சொன்னார்னா அது சொல்லும். அது என்ன பிரச்சனை இல்லைன்னா, ஆள் இருந்தாதான் விஷயத்தை சொல்லணும்னு இல்லை. எஃப்எம் ரேடியோ மாதிரி சொல்லிட்டே இருக்கும் 24 மணி நேரம். அப்ப என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் ஆகுமே அவனுக்கு பைத்தியம் முடிச்சு நிறுத்துனா நிறுத்தாது, பேசாத நிறுத்துனா நிறுத்தாது. ஏன்னா அதுக்கு பேசுறது தான் அதோட வேலை. இது மாதிரி சுத்திர தெய்வங்களை போய் பேசாத நிலைங்கிறது ஆனந்தம் இல்லை. சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவே ஜீவன் முக்தி அப்படிங்கிறாள் ஆச்சாரியர். அதை அடையணும்னா அந்த மாதிரி ஒரு பரமாத்மாவை தான் நாம் ஆராதிக்கணும். நாங்களோ வெளியேங்கிறார். தாவத்வயந்து ஸ்திரதர மனசா. எங்களுக்கு இந்த கன்ஃபியூஷனே கிடையாது. 10 நாள் ஒரு கோவிலுக்கு போய் ஒரு காரியம் நடக்கலைன்னா 10வது நாள் அதை விட்டு அடுத்த கோவிலுக்கு போறது வச்சிருக்கிறதெல்லாம் இந்த வேலையே கிடையாது. ஒரு தெய்வம்னா ஒரு தெய்வம், ஒரு நம்பிக்கைன்னா ஒரு நம்பிக்கை. இதுல எனக்கு குழப்பம் கிடையாது. அப்ப பல கோவில்களுக்கு போறது தப்புன்னு சொல்லல, தப்பு இல்லை. எல்லா தெய்வத்தையும் போய் தரிசனம் பண்ணணும், எல்லா தெய்வத்தையும் வழிபடணும். பிரார்த்தனை ஒரு தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கணும். இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். நம்ம குழந்தைகளை வளர்க்கறதே அந்த காலத்துல, இந்த காலத்துல யாருமே வரதில்லை ஆத்துக்கு, அதனால அந்த பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அந்த காலத்துல வந்துட்டு போயிட்டே இருப்பான். வரவா வெறுமனை வராம பிஸ்கெட்டை வாங்கி வருவா, சாக்லேட்டை வாங்கி வந்துருவா. அதனால சில குழந்தைகள் என்ன பண்ணும்னா, தானா போய் எனக்கு என்ன வாங்கி வந்துருக்கேன் மாமான்னு கேட்கும். கிராமம் தானே, அதனால எனக்கு என்ன வாங்கி வந்துருக்கேன் மாமா அப்படின்னே கேட்டுடும். உடனே அப்பா அம்மா என்ன பண்ணுவா, அப்படி கேட்கக்கூடாது. அவெல்லாம் கொடுத்தாலுமே அப்பா அம்மா சொன்னாதான். இன்னைக்கு பயங்கரமான குழந்தைகளை முதல் சாக்லேட் கொடுத்தா, பிஸ்கெட் கொடுத்தா சாப்பிடக்கூடாது, தொட்டா தொட சொல்லக்கூடாது, அப்படிலாம் பயங்கரமான. நாம சொன்னாதான் கேட்கலாம், நீ வாங்கி கூடாது அப்படின்னு சொல்றோமோ. அது மாதிரி போக்கஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, உதாரணம் சொல்றோம். ஒரு கணவன் மனைவி, இவர்கள் 2 பேருக்குள்ளதான் வாழ்க்கை. மனைவி, வீட்டுல உள்ள மனைவி வேலைக்கு போகல, படிச்சிருக்கா, நான் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டா. கணவனோட சம்பாத்தியத்துலதான் குடும்பம் நடக்கிறது. அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொருள் ஆசைப்படுறா, இவ பட்ஜெட்டுக்குள்ள அது இல்லை, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துதான் அதை வாங்குற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஒரு தோடு கேட்கிறான்னு வச்சுக்கோமே, ஒரு வைரத்தோடு கேட்கிறா கணவன்கிட்ட, நான் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் பணத்தை சேர்த்தா அதை விட அது பெருசா போயிருக்கு பவுனோட வேலை, கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு கணவன் சொன்னான்னா கோவப்படதான் படுவான். நீங்க என்னைக்கு வாங்கி கொடுத்து நான் என்னைக்கு போட்டுக்கிறது அப்படின்னு கோவப்பட்டாலும் படுவதை தவிர
பக்கத்தாத்து மாமாட்டுமே வைரத்தோடு இருக்குங்களா? என் கணவன் வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக 108 பேர் கேட்க மாட்டானே, கேட்க மாட்டானே. அது மாதிரி கண்டால் இகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் கொண்டாடை எல்லால் அறியா குளமகள் போல் விண்டோய் மதில் குறைசூழ் வித்துவ கோட்டம்மாடி கொண்டாடாயாகியும் குறைகளே கூறுவனே அப்படிங்கிறார் குலசேகரமா. இந்த பக்தியை காண்பிக்கிறார். கண்டால் இகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் 10 பேருக்கு எதிர்த்தாப்புல அவர் சாமம் வாங்கி கொடுக்கறதையே சொல்லல, இகழ்வனவே, கண்டால் இகழ்வனவே. 4 பேர் பார்க்கிற சாமியத்துல சில பேர் கோச்சுப்பான், கத்துவான். அதுவும் இந்த நகைக்கடை, கடத்தருவு, புடவை கடையிலெல்லாம் பார்த்தா பட்ஜெட் மேல தாண்டி அவ தொட்டுட்டானா அங்கேயே சண்டை மண்டை உடை. இதெல்லாம் ஒரு காலத்துல நடக்கும். வெளியில போயிட்டு வெளியில போறது சந்தோஷத்துக்குன்னு போயிட்டு வரத்தை சண்டையை போட்டு வருவான் பெரும்பாலும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை. 10 பேருக்கு எதிர்த்தாப்புல கோச்சுக்கிட்டான். சில பேர் தன்னை அறியாம கோச்சுக்கிறவாலும் உண்டு. சில பேர் 10 பேர் இருக்கிறதே தான் கோச்சுப்பான். ஏன்னா தனியா இருந்தா மாட்டிக்குவான். அதனால 4 பேர் இருக்கிறதே தான் கோச்சுப்பான். அது மாதிரி ஒருத்தர் கோச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. கணவன் கோச்சுக்கிறான்னா காதலன் தான் செய்திடணும். காதலன் கவனிச்சு கேட்கணும். அன்பானவன் தான் 10 பேருக்கு எதிர்த்தாப்புல கோச்சுக்கணும். கொண்டாடை எல்லால் அறியா குலமகள் போல் அவனை தாண்டி இன்னொருத்தனை விரும்புமா மனசு. கோச்சுட்டாங்கிறதுக்காக இன்னொருத்தனை விரும்புமா மனசு. அதுபோல் விண்டோய் மதில் குடைசூழ் வித்துவ கோட்டம்மாடி கொண்டாளாயாகிலும் குறைகளே கூறுவனே. நீ எனக்கு கிருப பண்ணினாலும் சரி, கிருப பண்ணாட்டாலும் சரி, உன்னை விட மாட்டேன். இத காளிதாசன் சொல்றான். பாதையவா பாதாலே ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்யே ஹே மாதா தவ பத யுகலம் நாகம் முஞ்சாமி நைவ முஞ்சாமி. நீ என்னை பாதாளத்துல தள்ளினாலும் சரி, என்னை கொண்டு போய் உயர்ந்த உச்சியில உட்காத்தி வச்சாலும் சரி, அம்பா உன் சரணத்தை நான் விடமாட்டேங்கிற. இதெல்லாம் ஒரு பக்தியினுடைய கிரேடு. அதுக்காக பல கோவில்ல பிரார்த்திக்கிறவா தப்புன்னு சொல்லலைன்னா இது ஒரு கிரேடு. அந்த கிரேடை சொல்றாரு. ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபகத்தி நிசேஷ ஆத்மானமேனும் குருபவன புராதீசமேவ ஆசிரயாமா. மற்றொரு தெய்வம் தன்னை உண்டு என நினைந்தியம் பெம்மான் அற்றில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாதே உற்றில் வாழறவும் மஞ்சேன் உயர்த்தம் நெய்யும். மணிவாசகருடைய பதிகம். மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்தியம் பெம்மான். இதெல்லாம் பக்தியினுடைய அனன்ய பக்தின்னு பேரு. அந்யாசிரயானாம் தியாகம் அனன்யதா அப்படின்னு நாரத பக்தி சூத்திரத்துல ஒரு முக்கிய வியாக்கியானம். அது மேல நாராயணி சொல்ல முடியாது. ஒரு தெய்வத்துக்கிட்ட போக்கஸ் பண்றது. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரா. அந்த நிர்குணமான பிரம்மமே சகுணமா உருவமற்றதே உருவத்தோட இருக்கு அப்படிங்கிறது எப்படி பொருந்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே நிர்லீனானே கமுக்தாவலி சுபகதமே நிர்மல பிரம்ம சிந்தம் கல்லொள்ளாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாபுஸ்ததாத்மா தஸ்மான்னோ நிஷ்கலஸ்த்வம் சகல இதி வசஹ த்வத்கலாஸ்வேவ பூமன்னி நிஷ்கம்பே நித்யபூர்ணே. அசையாமல் சமுத்திரத்துல நடுப்புல போய் பாருங்க, அசையவே அசையாது. அப்படியே ஓரத்துல அவ்வளவு அலை இருக்கு. ஓரத்துல அலையா இருக்காது, நடுப்புல கம்பம் இல்லை. கம்பம்னா அசையாது, அசையாம இருக்கு. சமுத்திரத்தை ஒருத்தர் முழுக்க படம் எடுத்துட முடியுமா? முழுக்க நம்மால ஒரே சமயத்துல பார்க்க முடியுமா?
ஒரு போட்டோக்குள்ள முழுக்க இதுதான் சமுத்திரம்னு காண்பிச்சிட முடியுமா? முடியும்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லலாம். முடியாதுன்னு சொல்லுவோம்னா எப்படின்னா அதுக்கு எல்லாம் கிடையாது, அதுக்கு அளவு தெரியாது. இன்னைக்குமே சமுத்திரத்தை முழுசா புரிஞ்சுக்காம இத்தனை சயின்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமும் சமுத்திரத்துல என்ன இருக்குங்கிறது புரியல. அப்படித்தானே இருக்கும். நாம அது மாதிரி புரியலன்னு சொல்லலாம். புரிஞ்சதுன்னு அதை நம்ம புரியற மாதிரி வரையறதுக்கு என்ன பண்றோம் நாம அப்படின்னா, அந்த சமுத்திரத்தினுடைய ஓரத்துல உள்ள அலை இருக்கு பாருங்க, பின்னாடி அலை இல்லாத ஒரு நிலையை போட்டுட்டு முன்னாடி அலை இருக்க மாதிரி காமிச்சா அதை கடல்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். உருவமற்றதான, ஷேப் இல்லாததான, எல்லையற்றதான ஒரு கடலை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லை உள்ள, அளவு உள்ள, உருவம் உள்ளதான அலையை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். இந்த அலைக்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு உயரம் இருக்கு, ஒரு நீளம் இருக்கு, ஒரு அகலம் இருக்கு, ஒரு சைஸ் இருக்கு. சமுத்திரத்துக்கு அது கிடையாது. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இந்த அலை அந்த சமுத்திரத்தோட ஒரு சம்பந்தம் உள்ளதா, சம்பந்தம் இல்லாததா? சம்பந்தம் உள்ளதுன்னு சொல்லலாம், சம்பந்தம் இல்லாததுன்னு சொல்லலாம். சம்பந்தம் இல்லாததுன்னு எப்படி சொல்ல முடியும்னா, சமுத்திரத்துக்கு உருவம் கிடையாது, இதுக்கு உருவம் இருக்கிறதுனால இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கண்டினியூட்டி இருக்கு, அதோட தொடர்ச்சி இருக்கு அப்படிங்கறது, அதுதான் சமுத்திரம். அது மாதிரிதான் உருவங்கள், தெய்வங்களோட உருவங்கள்லாம் அவசரம்னு சொல்றது. எப்படி ஒரு நாமே அப்படிதான், நாமே அப்பேற்பட்ட பரபிரம்மமாகிற சமுத்திரத்து மேல உள்ள அலைகள் தான் இந்த ஜீவாத்மாக்கள். இப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது சொல்றார், அந்த பரமாத்மா இந்த உலகத்தை படைச்சான் அப்படிங்கிறது, இந்த உலக படைப்புனால பரமாத்மாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னா கிடையாது. யாருடைய கட்டளையின் பேர்ல பகவான் படைச்சானா கிடையாது. யாருடைய விருப்பத்தின் பேர்ல இந்த உலகத்தை படைச்சானா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, பகவானுக்கு சங்கல்பம் கிடையாது. ஒன்ன செஞ்சு அதனால ஒரு லாபம், அதனால ஒரு நஷ்டம் அப்படின்னு அதனால அந்த காரியத்தை செய்வோம் நாம. இந்த ரெண்டுமே பகவானுக்கு கிடையாது. அதனால பகவான் சமமா உள்ளவன். அதனால அவனுக்கு இதை படைக்கணும் அப்படிங்கிறது அவசியமும் கிடையாது, அவசியம் இல்லைங்கிறதும் கிடையாது. பகவானுக்கு யாராவது கட்டளை இட முடியுமா இந்த காரியத்தை செய்யுன்னா, அப்ப பகவானோட மேல உள்ளவாளா இருக்கணும். கட்டளை இட முடியாது. பகவான் தான் எல்லாருக்கும் கட்டளை இடுறவன். சரி, பிரியத்தினால பகவானை செய்ய முடியுமான்னா அப்படியும் பண்ண முடியாது. உங்க பிரியத்துக்காக பகவான் செய்கிறான்னா, கட்டளை இட்டாதான் கட்டுப்பட்டவன் அர்த்தம் இல்ல, பிரியமா இருந்தாலும் கட்டுப்பட்டவன் தான். குடும்பத்துல பிரியத்தினால மாட்டிக்கிற வதன ஜாஸ்தி. ஒரு குடும்பம்ங்கிற சூழல்ல கடமைகளை செஞ்சுட்டு வெளியில வர முடியாம தவிக்கிறவன் எத்தனை பேர் இருக்காங்க. ரிட்டையர் ஆன உடனே பாருங்க சார், கோபாலபுரத்துல இவ்வளவு கட்டத்துல இவ்வளவு டிராபிக்ல வர முடியாத ஹெவி டிராபிக்ல இந்த ஒரு ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணியிருக்காளே, பக்கத்து தெருவுல தானே இருக்கு, நீங்க வரல என்னன்னு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுது. எனக்கு என்னால முடியல, ஒரு வியாபாரம் இருக்கு, பிசினஸ் இருக்கு, எதையோ காரணம் சொல்றோம். கேட்டா என்ன சொல்றோம், நாமெல்லாம் ரிட்டையர் ஆன அப்புறம் ஃப்ரீ ஆயிடுங்க சார், அப்புறம் தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு. இந்த ரிட்டையர் ஆனவாளை பார்த்தாதான் ஐயோ பாவம்னு, அவ அதான் டைட்டா இருக்கிறது. ரிட்டையர் ஆகலைன்னா கூட இத்தனை மணிலேயே இத்தனை மணி உத்தியோகம்னு சொல்லி வேற வேலை செஞ்சாம தவிச்சுடலாம். ரிட்டையர் ஆனவாளை கவனிச்சா உங்களுக்கு தான், நீங்க தான் ரிட்டையர் ஆகிட்டாலே பேப்பால வாங்கிடுவாங்க, நீங்க தான் ரிட்டையர் ஆகிட்டாலே கறிக்கே வாங்கிடுவாங்க, நீங்க தான் ரிட்டையர் ஆகிட்டாலே குழந்தைய பார்த்துக்குவோம், அதுல சும்மா தானே இருக்கு. இப்படித்தானே வேலை வாங்குறா. அந்த வேலையை ஏன் செய்யணும் நாம? பாசத்தினால், அவர்கள் மேல உள்ள பாசத்தினால். நீ பாசத்தினால செய்யி, பரிதாபத்தினால செய்யி, பந்தம் தான். தங்கத்துல கோல்டு செயினா கையில போட்டு லாக் பண்ணி வச்சான்னு, இரும்புல லாக் பண்ணி வச்சான்னு. கோல்டு செயினா பார்த்தா பிரேஸ்லெஸ் மாதிரி இருக்குமே தவிர லாக்கு தானே. அது மாதிரி சுகத்தினால பந்தப்பட்டா என்ன, கஷ்டத்தினால பந்தப்பட்டா என்ன, பந்தம் தானே. அப்ப பகவானை பந்தப்படுத்தவும் முடியாது. இப்ப அடுத்த கேள்வி, ஏன் இதை செய்யறான் பகவான்னா, பகவானோட விளையாட்டு, அதனால செய்யறான்.